உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜூலை மாத வாக்குத்தத்தம், நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் யூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். என்னங்க, யாரோ என்னை கைவிட்ட மாதிரி அப்படி தோணுது. இந்த உலகமே என்னை கைவிட்ட மாதிரி இருக்குது. எல்லாரும் என்னை கைவிட்ட மாதிரி இருக்கு. வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. கைவிடப்பட்ட நிலமையில் இருக்கேன். என் குடும்பம் என்னை கைவிட்ட மாதிரி இருக்கு. என்னுடைய பிள்ளைங்க என்னை கைவிட்டுட்டாங்க. என் பசங்க என்னை கைவிட்டுட்டாங்க. என் கணவர் என்னை கைவிட்டாரு அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் சொல்கிறாங்க, நான் உங்களை கைவிடலை. மற்றவங்க எல்லாருமே கைவிட்டாலும் நான் உங்களை கைவிடலை. பிரியமாய்தான் நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால் அமைச்சு கொடுக்க முடியும். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் அமைச்சு கொடுப்பாரு. சரிங்களா? ஐயோ, என் மேலே அன்பாக இருக்க ஆள் இல்லை, பிரியமாக இருக்க ஆள் இல்லைன்றீங்களே, தேவன் ஒரு சூப்பரான வாழ்க்கையை அமைச்சு தருவார். தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அமைச்சு, நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியும் நம்ம தேவனால். சரிங்களா? நல்லா கவலைப்படாதீங்க. நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு சூப்பரான வாழ்க்கையை தேவன் ரெடி பண்ணி தருவார். சரிங்களா? ஐயோ, காப்பாற்ற வேண்டியவங்க என்னை காப்பாற்றலைங்க, அதுதான் கவலையாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் காப்பாற்றணும், ஆனால் அவங்களாம் என்னை காப்பாற்றலை. என்ன பண்ணுறது? தேவன் காப்பாற்றுவாருங்க. தேவன் உங்களை கைவிடலை. சரிங்களா? அவர் என்றைக்குமே உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக உயிரே கொடுத்தாரு. ஒரு வாழ்க்கையை ஒழுங்காக அமைச்சு கொடுக்க முடியாதா? அமைச்சு கொடுப்பாரு. நீங்கள் நல்லா வாழ்வீங்க. எந்த குறையும் இந்த வாழ்க்கையில் இருக்காது. சரிங்களா? யோசிப்பு ஒன்றுமே புரியல. 10 அண்ணனுங்க நல்லா வச்சுப்பாங்கன்னு நினச்சான். ஆனால் வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு போய் எகிப்தில் அடிமையாக வித்துட்டாங்க அவங்க அண்ணனுங்க. எப்படி இருந்திருக்கோம்ல? அவனுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, தம்பி இல்லை, அண்ணனுங்க இல்லை, வாழ்கிறதுக்கு வாழ்க்கை இல்லை, ஒன்றுமே புரியல, அடிமையாக இருக்கான். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? ஓவர் பிரியத்தை கொட்டி அவனுக்கு ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாருங்க. எகிப்து நாட்டில் நல்ல வாழ்க்கை, எகிப்து நாட்டில் ஒரு சூப்பரான வாழ்க்கையை அவர் அமைச்சு கொடுத்தாரு. அந்த வாழ்க்கையை எப்படி இருந்துச்சு உங்களுக்கே தெரியும். பிரதம மந்திரி, எகிப்தோடைய பிரதம மந்திரியாய் மாற்றினா தேவன் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாருன்னா செமையாக இருக்கும். நம்ம அம்மா அப்பா வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா கல்யாணம் கட்டி கொடுக்குற இடத்துல சில பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல குடும்பமே கிடைக்காது. கரெக்டாங்க? ஆனால் தேவன் அப்படி கிடையாதுங்க. நம்ம தேவன் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா செமையாக இருக்கும். யோசிப்புக்கு செமையாக இருந்துச்சு. பிரைம் மினிஸ்டராக ஆக்கிட்டாருங்க. அவனுக்கும் அந்த நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் அந்த நாட்டையை சேர்ந்தவனே இல்லை. ஆனால் அவ்வளோ பெரிய வேலை வாங்கி கொடுத்தாருங்க. வாழ்க்கையை செமையாக அமைச்சு கொடுத்துட்டாருங்க. நம்ம அம்மா அப்பா நம்மளை உருவாக்குறேன்னு படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அது நல்லாவே இருக்காது, நல்லாவே அமையாது. நான் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கும்போது, உருவாக்கும்போது, அமைச்சு கொடுக்கும்போது செமையாக இருக்கும். அதுதான் யோசிப்புக்கு தேவன் செய்தாருங்க. பிரியத்தை கொட்டிட்டாரு, கைவிடவே இல்லை, சூப்பரான இடத்துல கொண்டு வச்சுட்டாருங்க. செமையாக இருந்தான் அவன். உங்களுடைய வாழ்க்கை இனி தேவனால் அமைத்து தரப்படுது. உங்கள் வாழ்க்கை முடியல, சூப்பரான வாழ்க்கை தேவன் கொடுத்துருவார். உங்கள் மேலே பிரியத்தை கொட்டுவார். சரிங்களா? தேவன் இருக்காருங்க, அவர் கைவிடல. உங்களை அவர் அரவணைச்சுப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, நல்லா வாழ்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே அன்பை கொட்டி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறீங்க. கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கைவிடாமல் பிடிச்சிக்க போகிறீங்க. நன்றி அப்பா. நீங்கள் என்றைக்குமே கைவிட மாட்டீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக.
இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும் சரியாக்குவதாக. பா, நல்லா ஆரோக்கியமான உடம்ப கொடுங்கப்பா. உங்கள் பிள்ளைங்க பொழைச்சிப்பாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்துப்பாங்க. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், இல்லைனா நீங்கள் நரகத்துக்கு அனுப்பிடுவீங்க. நாங்கள் அங்கே போக மாட்டோம்ப்பா. நரகம் தீ எரிக்கிற இடம். அந்த இடத்துல எப்படி வாழ்கிறது? பூமியிலே எங்கள் பாவங்களை உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. 2வது தடவை நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்கள்ல, அதற்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க பறந்து மேலே வருவோம். அந்த தருணத்தை எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாது. பரிசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பரிசுத்தம் இல்லைன்னா எங்களை விட்டுட்டு போயிடுவீங்க. அந்தி கிறிஸ்து காலத்தில் நாங்கள் எங்களால் வாழ முடியாதுப்பா. விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக, சொந்தக்காரராக, இந்த பூமியின் சொந்தக்காரராக வருவீங்கப்பா. கெஞ்சி கேட்குறேன்ப்பா, எங்களை அந்த காலத்துக்கும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முடிஞ்சவன் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.